friends, welcome to சமையல் திருவிழா. இன்னைக்கு சமையல் திருவிழா சேனல்ல ரொம்ப குவிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து பிகினர்ஸ்க்கு அப்புறம் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம யூசுவலா பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தோசை தான சாப்பிடுவோம். சோ அதுக்கு ஒரு சேஞ்சாவும் இது இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத இப்போ நம்ம பாத்துறலாம். சோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்யிறதுக்கு ஒரு 5 ஸ்வீட் பிரெட் எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 முட்டை எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. இது 50 ml இருக்கு. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்துக்கோங்க. பிறகு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக நம்ம ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தாங்க. அப்புறம் 2 பிஞ்ச் உப்பு எடுத்துக்கோங்க. 5 பிரெட்டுக்கு இந்த எக்கு கரெக்டாக இருந்ததுங்க. நீங்கள் இன்னும் அதிகமாக பிரெட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு முட்டையும் கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை அதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் அதே பவுலில் பாலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சீனி சேர்த்துக்கலாம். அப்புறம் வெனிலா எசன்ஸ். எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபோர்க்கால் இல்லை பீட்டரால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ பீட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பிரெட்டை வந்து அதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பிரெட்டை ஃபுல்லாக டிப் பண்ணதுக்கப்புறமா சூடாக இருக்கிற தவாவில் சேர்த்துடலாம். பிரெட்டு ரோஸ்ட் பண்ணும் போது ஃப்ளேம் வந்து லோவில் இருந்து மீடியமில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. நம்மளுக்கு தேவைப்பட்டால் கீ சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே தாங்க நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற ப்ரெட்டையும் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோன்ட்டு. இந்த ரெசிபி கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃபைனலாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சுகர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இதே இது கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா ஹோம்மேட் டேட் சிரப்பு அப்படி இல்லாட்டி கெச்சப் வச்சு நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஹோம்மேட் டேட் சிரப் அப்புறம் கெச்சப் ரெண்டுக்குமே வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் ஃப்ரூட் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் நான் ஃப்ரூட் சேர்த்துருக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.